நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்பில் ஒரு சர்டைன் பாயிண்டில் ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். நம்மளுடைய அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து லோவாக இருந்திருக்கலாம், நம்ம ஒரு நல்ல வேலையில் இல்லாமல் இருந்திருக்கலாம், இந்த மாதிரி எதுவாக வேணா இருந்திருக்கலாம். அந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸில் இருக்க சொல்ல நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்கட் வந்து தெரியும். அந்த ஷார்ட்கட்டில் போக சொல்ல ஒரு சில பொய்கள், ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட், சில ஏமாற்று வேலைகளை வந்து பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ண சொல்ல அந்த டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ்லேருந்து நம்ம வெளியே வந்துடலாம் ஈஸியாக. ஸோ என்னுடைய கேள்வி என்னன்னா, அந்த மாதிரி டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் இருக்க சொல்ல அந்த ஷார்ட்கட்ஸை எடுத்து நீங்கள் சுச்சுவேஷன்ஸ்லேருந்து வெளியே வருவீங்களா, இல்லை உங்களுடைய டார்கெட் அண்ட் உங்களுடைய விஷனில் வந்து ஃபிக்ஸ்டாக இருந்து நீங்கள் அந்த அந்த டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுவீங்களான்றது என்னுடைய கேள்வி. இடுக்கண் படினும் இழிவந்த செய்யார் நடுக்கற்ற காட்சியவர். எந்த ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு கிளியரான டார்கெட் அண்ட் கிளியரான விஷன் வந்து இருக்கோ, அந்த ஒரு பர்சன் எந்த ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸில் இருந்தாலும் அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணி அதை கடந்து வருவாங்களே தவிர ஷார்ட்கட்ஸ் வந்து எப்போவுமே எடுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் நேர்மையாக பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அந்த மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஹெல்த்தை வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களுடைய ஃபுட்ஸ் மூலமாக மக்களுடைய ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு வந்து அதன் மூலமாக ப்ராஃபிட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ நீங்கள் அந்த ஹோட்டல் பிஸ்னஸில் நீங்கள் உங்களுடைய ஃபுட்டை தயாரிக்கிறதுக்கு நல்ல ப்ராடக்ட்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ணுறீங்க. நல்ல ஒரு ஆயில், நல்ல ஒரு ரைஸ், கலப்படம் இல்லாத ப்ராடக்ட்ஸை மட்டும் தான் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபுட்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க. அண்ட் மக்களுக்கும் அதை மாதிரி தான் மார்க்கெட்டிங் வந்து நீங்கள் பண்ணுறீங்க. என்னுடைய ஹோட்டலில் வந்து நீங்கள் ஃபுட்டு சாப்பிட்டீங்கன்னா ஒரு குவாலிட்டியான ஃபுட்டு கிடைக்கும். என் ஃபுட்டில் வந்து எந்த ஒரு கலப்படம், எந்த ஒரு கெட்ட விஷயமும் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்த்தி ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து பண்ணுறீங்க. அப்படி நீங்கள் பண்ண சொல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ஃபுட்டோட ப்ரைஸை வந்து நீங்கள் 100 rupeesன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் உங்களுடைய காம்படிட்டர்ஸாக இருக்க ஹோட்டல்ஸ் வந்து ஃபுட்டை வந்து 80 rupeesக்கு வந்து கொடுக்குறாங்க. காரணம் என்னென்னா, அவங்க வந்து லோ குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து அந்த ஃபுட்டை தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. கலப்படம் பண்ண ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி ரேட்டை வந்து கம்மியாக வந்து மக்களுக்கு கொடுக்குறாங்க. பட் நீங்கள் அப்படி பண்ணாமல் நல்ல ஒரு ப்ராடக்ட்ஸ், நல்ல ஒரு ஹெல்த்தியான ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி ஃபுட்டை தயாரித்து கொடுக்குறீங்கன்ற பட்சத்தில் ரேட் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுடைய காம்படிட்டர்ஸ் வந்து 80 rupeesக்கு வந்து சேல் பண்ணாங்கன்னா உங்களால் 100 rupeesக்கு தான் வந்து சேல் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண சொல்ல ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து இருக்காது. காரணம் என்னென்னா, உங்களுடைய ப்ரைஸுன்றது அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு 6 months வந்து ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ஸில் தான் நீங்கள் இருப்பீங்க. உங்கள் பிஸ்னஸுமே டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ஸில் தான் இருக்கும். அப்படி இருக்க சொல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கல, கஷ்டமான சூழ்நிலை இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களுமே வந்து குவாலிட்டி கம்மியான ப்ராடக்ட்ஸுக்கு வந்து மாறி ரேட்டை குறைச்சி மக்களுக்கு கொடுத்து உங்களுடைய சுச்சுவேஷன்ஸ், அந்த டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ்லேருந்து வெளியே வருவீங்களா, இல்லை என்னுடைய விஷன், என்னுடைய டார்கெட்டுன்றது மக்களுக்கு வந்து ஹெல்த்தியான ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுக்கறது தான், அதன் மூலமாக ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணுறது தான் சொல்லிட்டு நீங்கள் அந்த விஷன்லேயும் நீங்கள் அந்த டார்கெட்லேயும் வந்து ஃபிக்ஸ்டாக இருந்து லாங் டேர்மாக வந்து பிளான் பண்ணுவீங்களா? எப்பயுமே வந்து மக்களுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட்டை கொடுக்க போக ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்னதான் குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்தாலும் ஸ்டார்டிங்கில் வந்து பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். காரணம் என்னென்னா, ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. மக்கள் எப்பயுமே ப்ரைஸ் எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே தான் வந்து போய் வாங்குவாங்க. பட் நீங்கள் உங்களுடைய கிளியர் டார்கெட் அண்ட் கிளியர் விஷனை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டே, கண்டினியூஸாக மக்கள்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருக்க சொல்ல ஸ்டார்டிங்கில் டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் போக வந்து உங்களுடைய பிஸ்னஸ்ன்றது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து நீங்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து யூனிக்காக தெரிவிங்க. நீங்கள் வந்து தனிப்பட்ட ஒரு நபரை வந்து தெரிவிங்க. காரணம் என்னென்னா, கம்பேர்ட் டு அதர் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வந்து ஒரு ஹெல்த்தியான ப்ராடக்ட் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க சொல்லும் லாங் டேர்மில் வந்து உங்கள் பிஸ்னஸ் வந்து ஒரு ஹியூஜ் சக்ஸஸாக வந்து அமையும். ஸோ ஸ்டார்டிங்கில் என்னதான் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணாலும் அதுலேருந்து வெளியே வரதுக்காக ஷார்ட்கட்டில் போகாமல் நீங்கள் ஃபிக்ஸ்டாக அந்த கிளியர் டார்கெட்டை வந்து மெயின்டைன் பண்ண சொல்ல, உங்களுடைய விஷனில் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க சொல்ல நீங்கள் எந்த ஒரு ஷார்ட்கட்ஸும் எடுக்க மாட்டீங்க. ஸோ இந்த லாங் டேர்மில் வந்து உங்கள் பிஸ்னஸ்ன்றது ஹியூஜாக சக்ஸஸ் ஆகும். ஸோ இது எல்லா விஷயத்துலையுமே இது அப்ளை ஆகும். இடுக்கண் படினும் இழிவந்த செய்யார் நடுக்கற்ற காட்சியவர். ஸோ இந்த திருக்குறளுடைய பாயிண்ட் என்னென்னா, என்னதான் ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணாலும் நம்ம கிட்ட ஒரு கிளியர் டார்கெட் அண்ட் கிளியர் விஷன் வந்து இருந்துச்சுன்னா நம்ம எந்த ஒரு குறுக்கு வழியும் தேடாமல், எந்த ஒரு ஷார்ட்கட்ஸும் போகாமல் நம்மளுடைய விஷனில் ஸ்ட்ராங்காக இருந்து லாங் டேர்மில் வந்து நம்ம ஒரு ஹியூஜ் சக்ஸஸ் வந்து அடைய முடியுன்றது தான் இந்த திருக்குறளுடைய பொருள், எக்ஸ்பிளனேஷன்.